உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்களெல்லாம் பார்த்தாலே டென்ஷனா இருக்கு. வாங்க போலாம். வாங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? டாக்டர், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல டாக்டர். ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். டேய், நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க டாக்டர். உள்ள பேஷண்ட் பார்க்கணும், வாமா. சிஸ்டர், இவங்க உடல்நிலையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இது ரொம்ப நல்ல சைன் தான். நிச்சயமா இவங்க கூடிய சீக்கிரம் நார்மல் நிலைமைக்கு வந்துருவாங்க. சிஸ்டர், நீங்க பாத்துங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டாக்டர். ஏய், சும்மா நிறுத்துடி. என்ன சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? பயத்தை வெளிக்காட்ட கூடாதுன்னு சிரிச்சு மழுப்புறீங்களோ? பயமா? எனக்கா? இவ்ளோ செஞ்ச நீங்களே பயம் இல்லாம சுத்தும் போது நான் எதுக்கு பயப்படணும்? ஐயோ அம்மாடி, இங்க பாருமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டோமா. எங்களை தயவு செஞ்சு காட்டி கொடுத்துறாதம்மா. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் உன்கிட்ட கெஞ்சிட்டு நீ போன பாத்தியா? அது மட்டும் இந்த சாவித்திரி கிட்ட நடக்கவே நடக்காது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஆனா தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு வீணா செத்து போயிடாத. சொத்துக்காக சொந்தங்களே கொலை பண்றீங்களே, உங்களுக்கும் நீங்க பணம் கொடுத்த ரவுடிங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பணத்துக்காக தனக்கு சம்பந்தமே இல்லாத அவங்கள அவங்க கொல்றாங்க. நீங்க பணத்துக்காக உங்க சொந்த பந்தங்களே கொல்றீங்க. சீ, பணவெறி புடிச்ச பிசாசுங்களா. ஐய, சும்மா நிறுத்துறீ. என்ன பாடம் நடத்துறியா? ஆமா, நாங்க பிசாசுங்க தான். அந்த பொம்மிய கொன்ன மாதிரியே ராணியையும் கொன்னுட்டு எங்க லிஸ்ட்லயே இல்லாம தேவையில்லாம ஆஜராயிருக்கே. நீ ராணிய காப்பாத்துற, இந்த குடும்பத்தை காப்பாத்துற அப்படின்னு அநியாயமா இப்ப எங்க கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட. உன்னையும் கொன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் ராணி பக்கத்துல இல்ல. அவளோட நிழல கூட உங்களால நெருங்க முடியாது. நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறத சாவித்ரியா இல்ல இந்த ஸ்வாதியான்னு பாத்துருவோம். பாப்போண்டி. சரி சரி, கிளம்புங்க. கிளம்புங்க. போறதும் போறீங்க, அப்படியே அந்த கதவை கொஞ்சம் சாத்திட்டு போங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வாதியோட ஆட்டமே ஆரம்பம். மா, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஏய், கொரக்கோடம் தாண்டா ஓவரா கூத்தாடும். வந்திருக்கிறவ பொம்மி ராணிய விட ரொம்ப தலைவலி பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. ஒருத்தி போனா இன்னொருத்தி நம்ம முன்னாடி வந்து என்னமோ ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். வாங்க.
சாமி, வணக்கம் ஐயா. உங்களை அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஏன் இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? சித்தார்த் அந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டான். ஆமா, அதனாலதான் ராணிக்கு உடம்பு சரியாயிடுமோன்னு பயமா இருக்கு. நாங்க எல்லாரும் போட்ட பிளான 3 இடத்துல ஒரே நேரத்துல ஒரு பொண்ணு வந்து தடுத்துட்டான். ஆமா ஐயா. அவ ராணியோட ஃப்ரெண்டு. ஆனா அவளுக்கு எப்படி அந்த அளவுக்கு சக்தி கிடைச்சிருக்கும்? எல்லாரையும் என்ன வெளுத்தா தெரியுமா? தமன்னா ஏற்பாடு பண்ண ரவுடிங்க, நான் ஏற்பாடு பண்ண ரவுடிங்க, இதெல்லாம் பத்தாதுன்னு கமண்டல் ஐயா வலிப்பு வந்த மாதிரி அங்க இழுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, உங்க மேல இருந்து பொம்மியோட சாபத்தை நீக்கியாச்சு. அப்பாடா. அது மட்டும் இல்லாம பொம்மி தன்னோட சக்திய பிரயோகப்படுத்த மாட்டான்னு அவளோட ஆத்மா சத்தியம் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமும் இப்படி திரும்ப திரும்ப வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா என்ன பார்த்துக்கவே முடியாது. ஏன் நீங்க ஏதாவது முக்கியமான வேலையை போறீங்களா? நான் பாதாள லோகத்துக்கு போய் 7 லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சண்ட மண்டல பூஜைய அடுத்த 600 வருஷத்துக்கு செய்ய போறேன். ஐயோ, என்னங்க இது? திடீர்னு தலையில கள்ள தூக்கி போடுறீங்க. ஆமா, என்ன நீங்க இப்படி எங்களை கை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? இன்னும் நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆரம்பிச்ச இடத்துலதான் இன்னும் நிக்கிறோம். ஐயோ ஐயா, அந்த ராணி இன்னும் சாகல. பொம்மியோட ஆவிய முழுசா அழிக்கவும் முடியல. கோமால இருக்கிற அந்த ராணி இப்ப திரும்பவும் எழுந்து வந்து பொம்மி ராணி கிட்ட சத்தியத்தை வாபஸ் வாங்க சொல்லி இவளும் வாபஸ் வாங்கிட்டான்னா பொம்மி அவ்வளவுதான், எங்க எல்லாரையும் கொண்டுடுவா. இது போதாதுன்னு இப்ப சுவாதின்னு வேற ஒருத்தி வந்திருக்கா. அவ அத்தை கிட்ட ஓபனாவே சவால் விட்டுருக்கா. அதான் பயத்துல உங்களை தேடி வந்திருக்கோம். ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க என்னடானா 600 வருஷத்துக்கு பாதாள உலகத்துக்கு போய் ஏதோ பூஜை போட போறேன்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிதானமா போலாம்ல. ஐயோ, நீங்க சொல்றத கேட்டு நடக்க நான் ஒண்ணு உங்க அடிமை இல்ல. 7 உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை அடக்கி ஆடுறதுக்காக பூஜை செய்ய போற என்ன அந்த பொம்மியோட ஆத்மாவை அழிக்க சொல்லி என் நேரத்தை வீணடிக்காதீங்க. என்னென்னமோ சொல்றாரு. அந்த பொம்மி இப்போதைக்கு செத்த பாம்புக்கு சமம். ஐயோ அவ செத்த பாம்பா இருந்தா பரவாயில்லையே. ஆனா திடீர்னு எப்ப எழுந்திருச்சு வந்து கொத்துவானே தெரிய மாட்டேங்குது. அதானே. எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்தணுங்க. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.